வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 29 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கிய மழை தருமபுரி கனமாக பொழிந்து, தருமபுரி கிருஷ்ணகிரியில் பரவலாக பொழிந்து, தற்பொழுது சேலம் மாவட்டத்தின் மேட்டூர், கொளத்தூர், அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஆந்திர எல்லையோரம் சித்தூர் பகுதியிலிருந்து குடியாத்தம், வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்திற்கு மழை பொழிவு வந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து அது திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தருமபுரி, சேலம் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, அதாவது மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் பெய்து கொண்டிருக்கும் மழை, எடப்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதி, தாரமங்கலம் மற்றும் ஏற்காடு, அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து, ஈரோடு மாவட்டம் அந்தியூர், பவானி மற்றும் ஈரோடு இந்த பகுதிக்கெல்லாம் நல்ல ஒரு இடியுடன் கூடிய கனமழை பொழிவை, காற்றுடன் கூடிய கனமழை பொழிவை, கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம், சென்னிமலை, இதெல்லாமே ஈரோடு, சென்னிமலை எல்லாமே கொடுத்து கொண்டு திருப்பூருக்குள் நள்ளிரவுக்குள் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளர. அதனையும் தாண்டி அது சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி பகுதிகளுக்கும், அப்படியே ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு பகுதி அதையும் தாண்டி அவினாசி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி, திருப்பூர் மற்றும் கருமத்தம்பட்டி, கோயம்புத்தூருக்கும் வரலாம். மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் மற்றும் பவானி சாகர், நீலகிரி மாவட்ட பகுதிக்கும், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கொடநாடுக்கும் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது தெற்கு நோக்கி நகர்ந்து திண்டுக்கல், கரூர் மாவட்டத்திற்கும் பரவலாகி பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உறுதி இல்லை, வாய்ப்பு இருக்கிறது. திண்டுக்கல், கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும், தாராபுரம், உப்பார் அணைக்கட்டு பகுதிக்கும் காற்றோட வேகம் சற்று குறைந்தால், அல்லது செயலிழந்து குறைவான மழைப்பொழிவை, நனைக்கும் மழை, தூறல் மழைப்பொழிவு அல்லது 1 சென்டிமீட்டருக்குள் மழைப்பொழிவை வந்து காற்று பகுதிக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரைட். இன்றைக்கு இப்படி இருக்க, தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை தான். திண்டுக்கல்லில் மழை, திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல், நத்தம், இலுப்பூர் மற்றும் அங்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மேலும் மதுரைக்கு வடக்கே உள்ள பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் பருவமழையானது கன்னியாகுமரியை ஒட்டிய கேரளா பகுதிக்கு தொடங்கி இருக்கு. ஆனால் அது வந்து கன்னியாகுமரிக்கு வந்து பருவமழையாக, அது தென்மேற்கு பருவக்காற்று. இப்பெல்லாம் கோயம்புத்தூர்ல மேற்கிலிருந்து மேகம் வந்து கொண்டிருக்கும். காரணம், மழை பொழிகிறது, தென்மேற்கு பருவ காற்று தொடங்கி இருக்கு. ஆனால் அது தென்மேற்காக முழுமையாக திரும்பவில்லை. போதுமான மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அமையல, தொலைவில் இருக்கு. அதாவது லட்சத்தீவு அருகே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அங்கிருந்து சிறிதளவு மழைப்பொழிவை கொடுக்கிறது கேரளாவிற்கு. அதுவும் வெப்பச்சலன இடிமழை பொழிவுகள் கொடுத்து கொண்டிருக்கு. மெல்ல முழுமையாக பருவமழை 3ஆம் தேதி திரும்பி 4ஆம் தேதி தீவிரமடைந்து 5, 6, 7, 8, 9, 10 தேதிகளில் முழுமையான தீவிரமடைந்த பிறகுதான் 4ஆம் தேதி பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பார்கள். அதற்கு வந்து காற்று முழுமையாக திரும்பணும். அப்புறம் குவான்டிட்டி, மழைப்பொழிவோட அளவு ஒரு குறிப்பிட்ட மழைப்பதிவு மாநிலங்களில் எதிர்பார்ப்பார்கள். இவையெல்லாம் அமைந்தால்தான் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதாக அறிவிப்பார்கள். ஆனால் மெல்ல திரும்பும். இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கும். இதனால 31ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நாளை மறுநாள், நாளைக்கே இன்றைய விட பரப்பில் கூடுங்க. இன்றைய விட பரப்பில் நாளைக்கு 30ஆம் தேதி கூடும். பெரும்பாலும் நாளைக்கும் வட உள் மாவட்டங்கள், ஆந்திர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தான், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் பாலக்காட்டு கணவாயில் உறுதியாக மழைன்னா அது 1ஆம் தேதிக்கு மேலே தான், 31க்கு மேலே தான். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வரும், பரப்பில் அதிகரிக்கும். 2ஆம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும். இந்த டெல்டா மாவட்டத்தோட இந்த கோடியக்கரை முனை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதி, ராமநாதபுரம் தெற்கு கடலோரம், இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதிக்கு மேலே தான் வரும் போல் இருக்கு கோடியக்கரை முனைக்கெல்லாம். ஆனால் நம்ம ஏற்கனவே 31/1 எதிர்பார்த்தோம். ஆனால் போராடி வரலாம். 3ஆம் தேதிக்கு மேலே அது வந்துடும். ஏன்னா 3ஆம் தேதிக்கு மேலே பருவமழை தொடங்கியதும் ஈரப்பதமான காற்று வங்க கடலோரம் வரும். அப்போ தெற்கு தென்கிழக்கு திசை காற்று, கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படுத்தி கடலோரம் மழை பொழிவை கொடுக்கும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி உறுதியாக டெல்டா கடலோரம் வரைக்கும் மழை வரும். அதுக்கு முன்னாடி போராடி முன்னேறும் 31/1ஆம் தேதி டெல்டாவுக்குள்ள. ஆனால் கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களில் தீவிரமடையும் 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து, 31லேருந்து. கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரத்தில் ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் பரவலாகும் 31/1லேருந்து.
நாளைக்கு இன்றைய விட நாளைக்கு பரப்பில் கூடும், நாளை விட நாளை மறுநாள் பரப்பில் கூடும். 31க்கு மேலே நல்லா பரப்பில் கூடும். கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள். சென்னைக்கெல்லாம் 31ஆம் தேதி மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 3ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். வெப்ப சலனம் மற்றும் தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை வரக்கூடிய 4ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் பரவலாகும். நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். 4ஆம் தேதி விட 5ஆம் தேதி பரப்பில் கூடும், 5ஆம் தேதி விட 6ஆம் தேதி, 6ஆம் தேதி விட 7ஆம் தேதி என்று அடுத்தடுத்த நாட்களிலே தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு மாலை இரவு இடிமழை பொழிவும் தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை நாளுக்கு நாள் ஊடகங்களில் இந்த சூப்பர் எல்லினோங்கிற ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு கடுமையாக அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் விவசாயிகளை. இன்றைக்கும் கூட கடுமையான வேதனையோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், பாலக்காட்டு கணவாய் பகுதிகள், பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி, இன்னும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சாகுபடி பற்றி நீலகிரி, தேனி மாவட்டத்தின் மேற்கு சரிவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட பகுதிகளில், அதே போல் அணைகளை நம்பி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய கால் வந்துகிட்டே இருக்குது. மேட்டூர் அணையை நம்பி இருக்கிறது, பவானிசாகர் அணையை நம்பி இருக்கிறவங்க, பரம்பி குளத்தை நம்பி இருக்கிறவங்க, அதே போல் வைகையை நம்பி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கால் பண்ணுறாங்க. ஆகவே அதே போல் டெல்டாவில் இருக்கவங்களாம் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் வருமா, இப்போ கூட பேசிட்டு செத்த ஒரு 2 நிமிடத்துக்கு முன்னாடி கூட ஒரு கால், குறுவை சாகுபடிக்கு தண்ணி வராதா அப்படின்னு ஏக்கத்தோட. இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. 4ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும், 8ஆம் தேதிக்கு மேலே இன்னும் நம்பிக்கை வரும், 10ஆம் தேதிக்கு மேலே மேலும் நம்பிக்கை வரும், 15ஆம் தேதிக்கு மேலே நம்பிக்கை வரும், மாத இறுதியில் முழு நம்பிக்கை வரும், ஜூலை முதல் வாரம் நல்லாவே நம்பிக்கை வந்துடும், அணை ஏற தொடங்கும். ஜூலை இறுதியில் மேட்டூர் அணை நிரம்பும், கண்டிப்பாக நிரம்பும். நிறைந்து பொறுமையாக இருங்க, நிரம்பும். ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக உபரி நீர் கடலுக்கு போகும் அளவிற்கு இருக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. அதற்கான வானிலை எல்லாமே கடல் நீரோட்டத்தை வைத்தும் கடல் வெப்பத்தை வைத்தும் காற்றோட போக்குவரத்தை வைத்தான் நம்ம கணக்கிடுறது. இந்த லானினாங்கிற ஒற்றை தலைப்பை வைத்து நம்ம கணக்கிடுறது கிடையாது. எல்னினோங்கிறத வச்சியோ சூப்பர் எல்னினோங்கிறத வச்சு கணக்கிறது கிடையாது. கடல் நீரோட்டம், கடல் வெப்பம், காற்றின் போக்குவரத்து, இதை வைத்து வங்கக்கடல், அரபிக்கடல் நிகழ்வு, வெப்பம் எங்கே அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் கணக்கிடுறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒட்டுமொத்த கடல் வெப்பம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்குது. இதை வைத்து தான் பருவமழை நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இமயமலை ஒட்டிய பகுதிகளிலையும் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கும் நிறைய மழை, அணைகளை நிரப்பும் மழை தான் இருக்குது. கண்டிப்பாக அணைகள் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும், கணவாய் பகுதிகளிலையும் கிடைக்கும். வெப்பசலன இடிமழை பொழிவும் தமிழ்நாட்டில் இருக்கும். உள்ளர கண்டிப்பாக பொறுமையாக இருங்க, நல்ல மழை கிடைக்கும். அப்டேட்ஸோட இணைந்திருங்க, வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை விட கூடுதல் மழை வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக இறுதியில் செப்டம்பர் அக்டோபரில் வலுவாக பெய்யும். அப்படியே வடகிழக்கு பருவமழையாக மாறும். எப்போ தென்மேற்கு பருவமழை நிறைவடைஞ்சது, எப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று தெரியாத அளவிற்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும். அதிலிருந்து நிறைய மழை வடகிழக்கு பருவமழை இருக்குது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.